இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்ம அம்மா சேனல். நம்ம அம்மா சேனல் இது வந்து அசத்தல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு முழுக்க வழங்குறது வாலாஜா சாய் மொபைல்ஸ் மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸ். ஆர்காடில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லட்சுமி திரையரங்கம் அருகில் வந்து பார்த்தா உங்களுக்கு கடை வச்சிருக்காங்க. வாலாஜாவில் இருக்குது எந்த இடத்துல பார்த்தா சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ் உங்களுக்கு வச்சிருக்காங்க. சாய் மொபைல்ஸில் வந்து பார்த்தா உங்களுக்கு கிடைக்காத வந்து பிராண்டட் மொபைலே கிடையாது. அந்தளவுக்கு வந்து எக்கச்சக்கமான பிராண்டட் மொபைல் வச்சிருக்காங்க. சாம்சங், பேனாசோனிக்கு, ஜோலோ அப்படின்னு லாவான்னு உங்களுக்கு எக்கச்சக்கமான மாடல் இருக்குது. மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே வந்து பார்த்தா உங்களுக்கு குறைந்த விலையில் நிறைய சலுகைகளை வழங்கக்கூடிய இடம் ஒரே ஒரு இடம் வாலாஜா மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸ். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஐயா உங்க பேர் என்ன? ஐயா எங்க பேரு முனியன். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சரி கேட்கல முறைகிறாரு அவரு. எங்க பேரு பி முனியன். ஐயாவோட பேரு பி முனியன் அப்படின்றது. ஐயா என்ன பண்றீங்க? நாங்க உங்களை மாதிரி டைரக்டர் இருக்கிறவங்க கூட பிறந்தவங்க. நான் 22 வருஷமா விவசாயம் பண்றேன். 22 வருஷமா விவசாயம் பண்றீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தீங்க? 22 வருஷமா விவசாயம் பண்ணா இப்போ 6-7 வருஷமா இதெல்லாம் நீட்டு குப்பை பெருக்கிற தொழில். அப்படியாவது இருக்கிற எல்லா இடத்துல வந்து தூய்மையா வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து வச்சுட்டு இருக்காப்ல. அண்ணன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீச்சல் கற்றுக்கிறது அப்படின்றது வந்து எல்லாருமே நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக போச்சு. நீச்சல் கற்றுக்கிற ஆளுகளே வந்து இன்றைக்கி இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம எதுக்கு தண்ணி பக்கம் நம்ம போக போகிறோம், எதுக்காக நம்ம நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீச்சல் கற்றுக்கிறது அப்படின்னாக்கா நம்ம எப்படிலாம் போனால் நீச்சல் கற்றுக்கலாம்ண்ணே? தொழில் வந்து அந்த மூழ்கி எழுதுறாங்க பாரு, அது நம்மள ஒருத்தர் தெரிஞ்சு தெரியாத ஏமாத்திட்டு முழுகிடுவாங்க. வெள்ளை கலர் வரும் மூழ்கிட்டேன். ஒரு ஆளை தள்ளிடுப்பா, இல்லைன்னா என்னை தூக்கின்னு போயிடுப்பா, தள்ளிட்டு போயிடுப்பான்னு நீ ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறேன்னு கூப்பிட்டு அவங்க மேலே எழுந்து வந்துடுவாங்க. அதாவது இருக்கிறது அண்ணன் அப்படி இப்படி கணக்கு போட்டு பார்த்து வரல. என்ன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சில பேர் வந்து வாங்க உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த விஷயத்த சொல்லித்தரேன்னு கூட்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு விஷயத்த சொல்லி கொடுக்காம அப்படியே விட்டு போயிடுவாங்க. அதனால வந்து பார்த்தா உங்களால் நிச்சயம் அதாவது வந்து அவர் சொல்லக்கூடிய தண்ணியில் நீச்சல் அடிக்கிறது பார்த்து வாழ்க்கையில் எப்படி நீச்சல் அடிப்பது, எதிர் நீச்சல் எப்படி போகிறது அப்படின்றது வந்து அண்ணன் சொல்ல வேற ஒன்றும் இல்லைங்க. ஆனால் இப்போ என்கிட்ட சில படங்கள் இருக்குண்ணே. அந்த படத்தை எடுத்து அந்த படத்து சம்மந்தமாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை நீங்கள் சொல்லணும்ண்ணே. சரிங்களா? இந்த படம் எடுங்கண்ணே. ஒரு படம் என்னது? இது குத்து சிப்பி தீபம். சிப்பி தீபம். இந்த தீபம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே பார்ப்போம். சிப்பி தீபம்னாக்கா அன்னை வேளாங்கண்ணிக்கு மெழுகில் தீபம் ஏற்றுவோம். அன்னை வேளாங்கண்ணிக்கு மெழுகில் தீபம் ஏற்றுவோம். நம்ம தெய்வத்துக்கு சிப்பியில் தீபம். நம்ம தெய்வத்துக்கு நம்ம வந்து பார்த்தா அகல் விளக்கில் வந்து பார்த்தோன்னா வந்து விளக்கு ஏற்றுறோம். இந்த ஒளி அப்படின்றது வந்து பார்த்தா நம்மளோட வாழ்க்கையில் வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்றதுனால வந்து கோவில்களில் போகிறப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா விளக்கு அப்படின்றத வந்து ஏற்றுறோம் அப்படின்றது. இந்த விளக்கு மூலயமா நம்மளுக்கு நடக்கக்கூடிய திருவிழாக்கள் என்ன விழாக்கள்லாம் நடக்குதுண்ணே? விளக்கு மூலம்னா கரண்ட்ல சீரியல் செட்டு போடுறது. சீரியல் செட்டு போட்டாவே திருவிழா தாயா. இதுல வேற தனியா விளக்கு வேற வைப்பாங்களா? அப்புறமாண்ணே வேற என்ன? அவர் ஆகாயத்துல ஒளி விளக்கு தீபம். ஆகாயத்துல ஒளி விளக்கு வச்சிருக்கிறாங்க. எது நிலாவை சொல்றீங்களோ? சூரியன் நட்சத்திரம் சூரியனே வந்து அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்தையும் உள்ள சேர்த்து கொண்டு வந்திருக்காப்ல. ஒரு தீபம் மாதிரி. அதான் அங்க இருந்து சந்திரனை பார்த்தனோட ஒரு தீபம் போல தெரியுது அப்படின்னு சொல்லி ஒளி வீசுறாடி சூரியன் சந்திர தீபம் அப்படியே இருக்குது. மொத்தத்தையும் கணக்கு போட்டா அந்த விஷயத்துல அப்படி சொல்லிட்டாப்ல. அண்ணா இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறோம்ண்ணே. இந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா வாலாஜா சாய் மொபைல்ஸ் சொல்ற அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசா காத்திருக்குதுண்ணே. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒட்டகம் இருக்குல்ல, ஒட்டகம் எத்தனை கிலோ வெயிட் சுமக்கும்? அது வந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் ஆத்து மேட்ல நடக்கும். அப்படியே 50-60 கிலோமீட்டர் ஆத்து மேட்ல அப்படியே மேட்ல நடக்க விட்டீங்கன்னா அது வாட்டு நடந்து போயிட்டே இருக்கும். ஆமா, அது இவ்வளவு பேக்ல தண்ணி டேங்க் வயிற்றுல வந்து தண்ணி டேங்க் இருக்குதுனால தண்ணி டேங்க்ல ஃபுல்லா தண்ணி ரொப்பி வச்சுக்கிறோம். ஒரு 50 கிலோ 60 கிலோ மனுஷன் அது மேலே வாழ்க்கை நடத்து. அதாவது வந்து அது நடந்து போறப்போ ஒரு 50 கிலோ 60 கிலோ மனுஷன் வந்து பார்த்தா அது மேலே உக்காஞ்சி போகலாம். இதெல்லாம் ரைட்டுண்ணா. அது எத்தனை கிலோ வெயிட் என்ன சுமக்கும்? ஒரு 50-60 கிலோவா இல்லை அதை விட அதிகமாக சுமக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாண்ணே? எவ்வளோ? 100 கிலோ. அண்ணன் வந்து அப்படியே தோராயமாக யோசனை பண்ணி பார்த்து வரலாம். 100 கிலோ வெயிட் சுமக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. யார் இதுக்கு சரியான பதில் சொல்லி ஹெட்ஃபோனை வாங்குறாங்கிறத பார்ப்போம். ஐயா உங்கள் பேர் என்னய்யா? ராஜுலு. எங்கேருந்தே வந்துருக்கீங்க? காஞ்சிபுரத்துலேருந்து ராஜுலு வந்துருக்கா. இப்போ கேட்க போகிற அச்சான கேள்வி எப்படி அச்சான பதில் சொல்லாரு மட்டும் பாருங்க. ஐயா என்ன வேலையா பண்ணுறீங்க நீங்கள்? நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணேன். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனா? வீடு கட்டுறது இல்லை? அவன் இந்த இன்னைக்கு வீடு கட்டுறது அப்படின்றது வந்து பார்த்தா ரொம்ப சுலபமான வேலையா இல்லை ரொம்ப கஷ்டமான வேலை இல்லையா?
பணம் இருந்தால் ரொம்ப ஈஸி. பணம் இருந்தா ரொம்ப ஈஸிங்க. நேராக கட்டின வீடே போயிட்டு நேராக பணம் கொடுத்து வாங்கிட்டே வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறப்போ இருக்கக்கூடிய மெட்டீரியல்லாம் எப்படிங்க பார்த்து வாங்கணும்? மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கணும். அது குவாலிட்டிக்கு சிஸ்டம் இருக்குது. அதெல்லாம் சிஸ்டம் இருக்குது. அந்தந்த விஷயமா பார்த்தோம்னா தான் அதாவது டெஸ்டிங்க்கு அதெல்லாம் வந்ததுனா தான் இந்த பில்டிங் வந்து பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் போடக்கூடிய பில்லர் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக போடணுமோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதை வச்சு தான் அந்த பில்டிங் வந்து அதோடைய இது வந்து பார்த்தா வெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரைட்டு. இப்போ ஏற்கனவே இருக்கிறது வந்து பார்த்தா நம்ம வந்து களிமண் மூலியமாக வரக்கூடிய செங்கல்ல வந்து பார்த்தா பில்டிங் கட்டிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்தபடி இப்போ வந்து ஹாலோ பிளாக் அப்படின்றது வந்து இந்த சிமெண்ட்ல வரக்கூடிய கல்களை கட்டிட்டு இருக்கோம். இந்த 2 கல்லையும் கட்டுறப்போ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலம் அதிகம், எதுக்கு பலம் கம்மி? ஆக்சுவலாக வந்து ஹாலோ பிளாக் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. அது வந்து இடத்த தான் மட்டும்தான் அடைக்கிறதுக்கு மட்டும்தான். ரெண்டாவது வெதர் கன்செஷன், நம்மளுக்கு வெளியே இருக்கிற வெதர் உள்ளே வராது, உள்ளே இருக்கிற வெதர் வெளியே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சேஃப்டி கொடுக்குறது தான் ஹாலோ பிளாக்ஸ். ஹாலோ பிளாக்ஸ் வந்து அது போல் சேஃப்டி கொடுக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம களிமண்ணில் செய்யக்கூடிய இந்த செங்கல்ல நம்ம கட்ட முட்டுறதுனா வெளியே இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகளோ இல்லை வெளியே இருக்க குளிர் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகளோ உண்டுங்களா? அது வந்து இல்லைங்க. அந்த காலத்தில் இருக்கும்போது வெளியே இருக்கிற டெம்பரேச்சர் உள்ளே வரதுக்கு சான்சஸ் கிடையாது. உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் வெளியே போகக்கூடாது. அந்த மாதிரி தான் கன்செஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ பண்ணிருக்காங்க. மேலே கூட அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அது ஓலையை வச்சிருக்காங்க. ஓலை கூட வெதரிங் கோர்ஸ் அதுலேருந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் நம்ம இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்தா உள்ளே வராத அளவுக்கு நம்ம பார்த்துது. அப்போ இந்த ஹாலோ பிளாக்ல வந்து கட்டுறதை விட வந்து பார்த்தா நம்ம செங்கல்ல கட்டுறது தான் நம்மளுடைய வெதருக்கு வந்து சரியானது. நம்மளுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடியது நம்மள வந்து பார்த்தா சில நேரத்தில் வந்து மழைகள் வந்து வரதுக்கான மழை வரப்போ ஓதம் வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உள்ள ஈரம் வரது வந்து ஹாலோ பிளாக்ல வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நம்ம வந்து செங்கல்ல கட்டுறீங்க அப்படின்னா உள்ள ஓதம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அது அடுத்த விட இதை வந்து பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தா பில்லர் போட்டுட்டு நடுவில் பார்ட்டிஷன் பிரிக்கிறது தான் உங்களுக்கு ஹாலோ பிளாக் வந்து சரியா இருக்குமே தவிர ஃபுல் பில்டிங் வந்து பார்த்தா ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா செங்கல்ல தான் வந்து அதிகமாக இருக்குதான வாய்ப்புகள் உண்டு. கூலி கூட கம்மியாகும் ஹாலோ பிளாக்ல, செங்கல் கொஞ்சம் கூலி அதிகமாகும். அதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். அது அதாவது இருக்குது ஹாலோ பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா கூலி வந்து உங்களுக்கு வந்து கம்மி. ஒரு நாளைக்கு எடுத்து வச்சுன்னா ஒரு 50 கல் எடுத்து வச்சுன்னா ஒரு பெரிய செவரு கட்டு போயிட்டு வந்துருவாங்க. இதே வந்து செங்கல் அப்படின்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு மணல் சிமெண்ட்லாம் வந்து உங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கிறதுனால அதை பார்த்து பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இருக்கிறதுக்காக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த பொருள் நம்மளுக்கு ஈஸியாகவும் நல்ல தரமான பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை வச்சு நம்ம பில்டிங் கட்டுறது வந்து ரொம்ப சிறந்தது. இதுதான் வேணும் நம்ம தேடி போனோம் அப்படின்னாக்கா அதுக்காக விலை அதிகமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து 5 லட்ச ரூபா நம்ம முதலீடு வச்சு கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் அது 7 லட்சம் 8 லட்சத்துக்கு போயிட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மெட்டீரியல் மூலயமா அது மாதிரி ஆகிறதுக்கான உண்மைதான். ஐயா இப்போ என்கிட்ட சில படங்கள் இருக்குயா. இந்த படத்தில் எடுத்தோன்னா அந்த படத்தை சம்மந்தமாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் சொல்லணும் ஐயா. சொல்லுங்க, எடுத்துக்கய்யா. அண்ணனுக்கு வந்திருக்கிறது என்னதுயா? பெண் குயின் வந்திருக்கு. பெண் குயின் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுங்கய்யா. பெங்குயின் ஆக்சுவலாக வந்து ஐஸில் தான் அதிகமாக வளரக்கூடிய ஒரு பிராணி. தூந்தர பிரதேசங்களில் தான் நார்த் போல் சவுத் போலுன்ற இடத்துல வந்து அது போல் வந்து பார்த்தா ரொம்ப பனி பிரதேசங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ரெண்டாவது பெங்குயின் வந்து மேக்சிமம் வந்து தன்னுடைய இனங்களோட தான் சேர்ந்து எப்பவுமே வாழும். இனத்தை விட்டு பிரிஞ்சு வாழறதுக்கு அது சான்சஸ் கிடையாது. கூட்டோட ஒரு கூட்டமாக தான் வாழறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆமாம். வேறு வந்து இந்த பெங்குயின் வந்து தன்னுடைய குட்டிகளை வளர்க்குறது ஒரு தனி ஒரு கலை. நிச்சயமாக. ஆமாம். அந்த மற்ற குட்டிங்க மற்றதை விட இது வந்து தன்னுடைய சேஃப்டியாக செக்யூரிட்டியாக வளர்த்து அதுக்கு வந்து ஒரு லெவல் ஆன உடனே அதுங்களை பிடிச்ச இதில் தள்ளுற அளவுக்கு இதுவே தள்ளும். இதுவே வந்து பார்த்தா தண்ணியில் தள்ளி விட்டு நீச்சல் அடிக்கிறதுக்கும் மீன் பிடிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து போய் இப்போ கற்றுக்கிற அளவுக்கு வந்து பார்த்தா அதுவே தள்ளி விட்டு அதுதான் ஒரு தாயோடைய வேலையே. அப்படி தான் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளும் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா முதல்ல இருந்து அந்த இது வந்து குட்டி வந்து பார்த்தா வளர்கிற வரைக்கும் வந்து பார்த்தா கூட இருந்தால் அது தேவையான அளவுக்கு எல்லாமே கொடுத்தோம். அது வளர்ந்து அதனால் வெளியே போய் அதோட உயிரை காப்பாற்றிக்க முடியுன்ற நிலைமை வந்த உடனே அது வந்து அந்த கூட்டை விட்டு வெளியே தெத்துறது தான் முதல் வேலையாகவே அது இருந்துட்டு இருக்கும். கூட்டை விட்டு வெளியே அனுப்பிச்ச அப்புறமா தான் அதோடைய வாழ்க்கையை வந்து அதுக்கு புரியறதுக்காகவும் அதோடைய இறையை அது வந்து தேர்றதுக்காகவும் ரொம்ப அது இறையை அது வந்து ஒரு லெவலில் தான் கொடுக்குமே ஒழிய கொஞ்சம் வளர்ந்த உடனே இறைய கொடுக்காது. அதுதான் மீன் எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். அது கடைசியில் செய்யும் ஒரு லெவல் வளர்ந்த உடனே அது மீனை கொடுக்காது. இது பட்னி போட்டு என்ன செய்யும், இது தேடி வா அப்படின்ற அளவுக்கு கடல் தேடி. அதுதான் திறமையை வளர்க்கறதுக்காக தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் அதுதாங்க பண்ணுது. இருக்கிறது நீ ஒரு கோழி எடுத்தாலும் சரி வேற எந்த பறவைகள் எடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அதுக்கு வந்து பார்த்தா இறையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா மனுஷன் தான் எப்பவுமே ஊட்டினே இருக்காங்க. அந்த மனுஷன் தான் என்ன பண்றாங்க 40 வயசு வரைக்கும் அப்பா ஊட்டினே இருக்கிறாரு. 30 வயசு 40 வயசுல பாசத்துக்காக வந்து ஊட்டலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்தபடி அதில் என்ன நடக்குது அப்படின்னா என்னுடைய பையனுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம். உன்னுடைய பையனுடைய திறமை மூலயமா அவன் என்ன சேர்த்தான் அப்படின்னு
அப்படின்றத நீங்கள் பார்க்குறத விட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்களே உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் போட்டு அவருக்கு 4 வீடு கட்டி கொடுத்துருக்கேன், 5 வீடு கட்டி கொடுத்துருக்கேன் பேங்க்கில், அவர் திறமையை நீங்களே அழிச்சிடுறீங்க. அதுதான் உண்மை. அவனோட திறமை வந்து பார்த்தா நீச்சல் போகிறதுக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்தா அவங்களே நீங்கள் இறக்கி விட்டீங்கன்னா தான் அவன் வாழ்க்கையில் வந்து எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையோட தத்துவங்களை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் தெரிஞ்சுக்கிறது மூலயமா தான் அவங்க வந்து வாழ்க்கையில் வளர முடியுமே தவிர நீங்களே எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அவர் வந்து பார்த்தா உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, 4 பேர்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ அவருக்கு எப்படி திறமை வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இனிமேல் வந்து பார்த்தா இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்தா திறமையை வளர்க்க எப்படின்றத அதை நீங்கள் கற்றுங்க அப்படின்றத. ஐயா இப்போ கூட ஒரு கேள்வி கேட்க போகிறோம் ஐயா. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா வாலாஜா சாமி மொபைல்ஸ் சொல்லணும் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்துருது. கூட்டுக்கு வெளியே வாழும் உயிரினம் எது? கூட்டுக்கு வெளியே வாழும் உயிரினம் எந்த கூடுன்னா தன்னுடைய கூட்டுக்கு வெளியே வாழும். ஆமாம், எது வந்தாலும் அது கட்டினா அந்த கூட்டுலேருந்து வெளியே தான் இருக்கும். கட்டினதுலேருந்து கட்டி முடிச்சதுன்னா அதோட வெளியே தான் இருக்குது. அது உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படி ஒரு உயிரினம் இருக்குது. ரொம்ப சாதாரணமானது தான். நமக்கு வந்து பார்த்தா கூட்டுக்கு சாதாரணம்னா இப்போ வந்து பட்டாம்பூச்சி இருக்குது, அது கூடு கட்டி உள்ளே இருக்குது, அதை உடச்சின்னு வெளியே வந்துச்சுன்னா மறுபடியும் அதுக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ். அது வெளியே வந்தால் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட்டாம்பூச்சி வந்து அது கூடு இல்லையா, அது வந்து அதோட கூடு, அதாவது மூட்டையிலேருந்து வெளியே வர மாதிரி தான். அது முட்டையிலேருந்து வெளியே வர போல தான். அது சுற்றி கூடு தானே, கூடு கட்டிடுது. ஆனால் அது வெளியே வாழறது இல்லைங்களா, அதோட வெளியே அதான் வெளியே கட்டி கூட்டுக்குள்ளே நீங்கள் சொல்கிறது வந்து கூட்டு இது புழுவாக இருக்கிறப்போ, கூட்டு புழுவாக இருக்கிறப்போ அதில் புழுவாக இருக்குது, முடிஞ்சு வெளியே வந்தோடனே மறுபடியும் உள்ளே போகிறது இல்லை. கூடு இருக்கும். ஆமாம், அதனுடைய கூடுலேருந்து அது ஒரு லெமன் அந்த கூட்டை கிழிச்சிக்கிட்டு வெளியே வரும், மறுபடியும் அந்த கூட்டுக்குள்ளே போகாது. கூட்டுக்குள்ள ஆனால் வெளியே வாழணுமே, அதுதான் நான் கேட்கறது. வெளியே வாழணும். அதாவது வந்து பார்த்தா கூடு, இது கூடு வந்து பயணம் படுத்தும், கூட்டாண்டே போய் இருக்கும், அதில் வந்து முட்டையை வைக்கும், முட்டை வந்து கொஞ்சம் பொரிக்கும். ஆனால் வந்து கூட்டுக்குள்ளே போய் இது உட்காராது. அது வந்து இதுதானே நம்ம குயில் இருக்குல்ல, குயிலுங்களா, குயில் இருக்கு, அது கூட்டாண்ட போகும், ஒரு முட்டை வைக்க போகும், குஞ்சு பொரிக்கும், வெளியே வந்தால் மறுபடியும் கூட்டுக்கு போகாது. ஆனால் முட்டை மட்டும் இருக்கு. அண்ணா அப்படியே தேடி ஈடி பார்த்து வரலாம், கூடு கட்டு அப்படியும் பார்த்தா அது கூட்டுக்குள்ளே தானே உட்காருது. அப்படியே அண்ணன் யோசனை பண்ணி பார்த்தோட இருக்கிற கூடுகள் மொத்தமே சொல்லிட்டு வந்துடுவார் பொழுது. இது கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. யார் இதுக்கு சரியாக சொல்லி ஹெட் பண்ணி வராங்கன்றது பார்ப்போம்.